முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலையிலேயே நிரஞ்சனை தவிர மற்ற மூவரும் டென்னிஸ் கோர்ட் போய்விட இன்னும் யாரும் வரவில்லை. விஷ்ணு சதீஷை கூப்பிட்டு அவன் காதில் ஏதோ சொல்ல, ஓகே மச்சான். நேராய் டீ கடை அடைந்த சதீஷ், அண்ணாச்சி ஒரு 10 டீ வேணும், அங்கே எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். நீங்கள் போங்க தம்பி, நான் கொடுத்து விடுறேன். அப்பா கௌதம், 10 டீ வேணுமா, கொண்டு போய் அங்கே டென்னிஸ் கோர்ட்டில் கொடுத்துட்டு வந்துரு. 10 டீ எதுக்கு, 4 பேர் தானே. கௌதம் யோசித்து கொண்டே 10 டீ எடுத்துக்கிட்டு போக ஒரு மரத்துக்கு பின்பு மூவரும் நின்றிருந்தனர். ஆட்கள் ஒரு சிலர் வர ஆரம்பிக்க, டேய் இங்கே எடுத்துக்கிட்டு வா. கௌதம் சாதாரணமாய்த்தான் அங்கே எடுத்துக்கிட்டு போனான். அந்த டீயை வாங்கி ஓரமாக வச்ச விஷ்ணு, ஆமாம் உன் பேர் என்ன? கௌதம் அவனையே பார்க்க, உன்னைத்தான் கேட்குறேன், உன் பேர் என்ன? உனக்கு டீ கொடுக்க வேண்டியது தான் என்னோடய வேலை. உன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னோடய வேலை இல்லை. டீயை எடுத்துக்கிட்டு காசு கொடுத்தா நான் போய்கிட்டே இருப்பேன். அட என்ன மச்சான் இப்படி கோவப்படுறான்? அது சதீஷ், ஓசி சாப்பாடு இல்லை, அதனால் உடம்புல கொஞ்சம் திமிர் அதிகமாக ஏறி போயிருக்கு. ஓசி சாப்பாடா? என்ன மச்சான் சொல்கிற? ராஜா கேட்க, இவனுக்கு அப்பா அம்மா இல்லையாண்டா, அனாத ஆசிரமத்தில் தான் இத்தனை வருஷமாக வளர்ந்துருக்கான். அங்கே ஓசியில் தானே சோறு போடுவாங்க. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப எப்படி வளர்த்து வச்சுருக்கான் பார்த்தியா? விஷ்ணு, தேவையில்லாமல் பேசாத, ஒரு அளவு தான் உனக்கு மரியாதை. சரி 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 கோவப்படாத. ஏதோ என் மாமா பொண்ணு அபியை லவ் பண்ணுறேன்னு சொன்னியாமே, நிஜமாவா? கௌதம் ஒரு கணம் தடுமாற, என்னடா அமைதியாக நிற்கிறான்? அப்போது நீ சொன்னது பொய்யா? இல்லை மச்சான், சத்தியமாக இவன் அந்த விவேக்கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்குது என் மாமா பொண்ணை பார்க்குறதுக்கு? அவள் யார், அவளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? அவள் அப்பா யாருன்னு தெரியுமா? உன் மூஞ்சிக்கு எங்கள் அபி கேட்குதா? இன்னைக்கு இவன் வாங்குகிற உதையில் இதுக்கப்புறம் எங்கள் அபி பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. மூவரும் கௌதமை சரமாரியாய் தாக்க கௌதமும் முடிந்தவரை போராடினான். ஒரு கட்டத்தில் தனி ஒருவனாய் அவர்களை சமாளிக்க முடியவில்லை. முகம் கை கால் எங்கும் ரத்தம் ஒழுக சோர்ந்து போய் கீழே கிடந்த கௌதமை பார்த்து, எதுக்கு தெரியுமா மச்சான் பணக்கார வீட்டு பொண்ணு மேலே ஆசைப்படுறது? தன்னோட எச்ஏல ஸ்டேட்டஸை மாற்றிக்க. இவனையெல்லாம் எந்த பணக்கார பொண்ணும் நிமிர்ந்து பார்க்க மாட்டா. ராஜா சொல்ல, டேய் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பணக்கார பொண்ணுங்க தாராளமாக இவனை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் கல்யாணம் மட்டும்தான் இவனை பண்ணுவாங்க. குழந்தைய வேற யார்கிட்டையாவது பெற்றுப்பாங்க. சதீஷ் சிரித்து கொண்டே கேவலமாய் சொல்ல, இவனுக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் இவன் எங்கள் அபி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அப்படி மீறி ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோ, எங்கள் மாமாவை விட்டு தள்ளு. எங்கள் அபியே இவனை செருப்பால் அடிப்பா. இவனை பற்றி எங்கள் அபிக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும், காலேஜ் தேடி வந்து இவனை செருப்பாலேயே அடிச்சுட்டு போவா. அந்த அளவுக்கு போக வேண்டான்னு பார்க்குறேன். பி கேர்ஃபுல். மூவரும் அங்கிருந்து கிளம்ப கௌதம் ஊனி குறுகி அங்கே உட்கார்ந்திருந்தான். அதிகாலை நேரம் என்பதால் யாரும் ஆள் நடமாட்டமும் அவ்வளவாய் இல்லை. அவமானத்தோடு ரத்தம் வழிய வழிய தாங்கி தாங்கி ஒரு வழியாய் கௌதம் தன்னுடைய ரூமுக்கு வந்துவிட மூவரும் டீ கடைக்கு போய், அண்ணாச்சி அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவன் வீட்டுக்கு போயிட்டான், இந்தாங்க டீ காசு. அவர்கிட்ட கொடுத்துட்டு 3 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கௌதமை பார்த்து விவேக் அலறிவிட, என்னடா ஆச்சு? உடம்பெல்லாம் என்னடா இப்படி ரத்தம்? கத்தாத விவேக், என்னாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். எப்படி ஆச்சு? ஒரு பைக்காரன் இடிச்சிட்டான். பார்த்தா பைக் இடித்த மாதிரி தெரியலையே. விவேக், என்னால் முடியல,
கேள்வி கேட்டு என்னை சாவடிக்காத. தயவு செய்து கொஞ்ச நேரம் என்னை ஃப்ரீயாக விடு. சரி, ஹாஸ்பிட்டல் போகலாம் வாடா. அதெல்லாம் வேண்டாம், அதுவே சரியாயிடும். போய் அந்த எரிச்சலோடவே குளிச்சுட்டு வந்த கௌதம் உடலெல்லாம் காயத்தோடு அப்படியே படுத்து விட்டான். மச்சான், ஹாஸ்பிட்டல் போகலாம் வாடா. வேணாம், நீ காலேஜ் கிளம்பு. என்னடா உளர்ற? உன்னை இந்த நிலமையில் விட்டுட்டு நான் எப்படி காலேஜ் போகிறது? நான் என்னை பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. கௌதமின் பிடிவாதம் விவேக் அறிந்ததே. அவன் சொன்னால் சொன்னது தான். பல முறை சொல்லிவிட்டு விவேக் காலேஜ் கிளம்பிவிட கௌதம் ஈரத்தோடு அப்படியே படுத்திருந்தான். அவன் மனம் கடல் அலையாய் ஆர்ப்பரித்தது. எண்ண ஓட்டங்கள் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தது. வலியிலும் அசதியிலும் அப்படியே தூங்கிவிட்டான். கௌதம் 2 நாள் கல்லூரி செல்லவில்லை. டேய், என்னடா இன்றைக்கும் காலேஜ் வரலையா? இன்னையோட 3ஆவது நாள். நேற்றே ஹெச்ஓடி உன்னை பற்றி கேட்டார், உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் நீ வரலன்னா என்ன பதில் சொல்கிறது? நான் வரல, நாளைக்கு வரேன்டா. ப்ளீஸ், இன்றைக்கி ஒரு நாள் என்னை கம்பல் பண்ணாத. ஆமாம், டீ கடை வேலைக்கும் போகலையா? இல்லைடா, இனிமே நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன். என்னாச்சு மச்சான்? என்கிட்ட உண்மையை சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நாளைக்கு காலேஜ் வரேன், நீ கிளம்பு. 3 நாளில் கௌதமின் உடலும் ஓரளவு தேறி இருந்தது. மனம் ஒரு மாதிரி இருக்க சாயந்தரம் மெதுவாய் விவேக் வருவதற்குள் கௌதம் மனம் போன போக்கில் மெதுவாய் நடந்து கொண்டிருந்தான். நடந்து நடந்து வெகு தூரம் சென்று விட்டான் கௌதம். காலேஜ் முடித்து வீட்டுக்கு வந்த விவேக் கௌதமை காணாமல் ஒரு கணம் விவேக்கின் மனம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இவன் எங்கே போனா? 2-3 நாளாக இவன் முகமே சரியில்லை. என்னென்ன கேட்டாலும் சொல்ல மாட்டான். கடவுளே, எங்கே போயிருப்பான்? ரொம்ப தூரம் நடந்து வந்தவன் அங்கேருந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து சாமி கும்பிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தான். ஏய் மைத்திலி, நீயாவது வாடி. அக்கா, எனக்கு பரீட்சைக்கு படிக்கணும், நான் வரமாட்டேன். அம்மா நீங்கள்? ஐயோ, ஆளை விடு சாமி, நான் வரமாட்டேன். அப்போ இருந்திருந்தால் இந்நேரம் வந்திருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ? அபி அவர்களிடம் கெஞ்சி கொண்டிருக்க சரியா அந்த நேரம் விஷ்ணு உள்ளே வந்தான். என்னாச்சு அபி? பாருங்கத்தான், நான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன், லைசன்ஸும் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ட்ரைவ் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா என்னை நம்பி யாருமே காரில் உட்கார மாட்டுறாங்க. அவ்வளவு தானே, நான் உட்காரவா? எந்த கோயிலுக்கு போகலாம்? அவள் ஒரு குறிப்பிட்ட கோயிலின் பெயரை சொல்ல, இதுக்கு போய் யாராவது மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்களா? வா நம்ம போகலாம். ஐ ஜாலி, வாங்கத்தான். அபி அவனை அழைத்து கொண்டு கொஞ்ச தூரம் என்று வெகு தூரம் சென்று விட்டாள். நல்லா கார் ஓட்டுற அபி. தேங்க்ஸ் அத்தான், நான் சொன்னால் யாருமே நம்ப மாட்டுறாங்க. இருவரும் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சுற்றிட்டு மறுபடியும் வந்து காரை எடுக்க, அபி இந்த தடவை நான் கார் ஓட்டுறேன். ஏன் அத்தான், அப்போது நான் சரியாக ஓட்டலையா? அப்படி இல்லை அபி, ரொம்ப தூரம் வந்துட்டோம், சீக்கிரம் போகணும், அதனால தான். சரி, நீங்களே ஓட்டுங்க. விஷ்ணு டிரைவர் சீட்டில் உட்கார பக்கத்து சீட்டில் உட்கார்ந்து கொண்டால் அபி. கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கும்போது, அத்தான் செருப்பு பாருங்க, அருந்து போச்சு. அருந்த செருப்பை எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்க? தூக்கி போடு. வீட்டுக்கிட்ட போய் குப்பை தொட்டியில் போட்டுக்கிறாத்தான். அட, இதுக்கெல்லாம் நேரங்கால பார்ப்பியா? அருந்த செருப்பை தூக்கி போடு. விஷ்ணு விடாமல் வற்புறுத்த, என்ன ரோட்லையா? அட தூக்கி போடு அபி. அவன் பேச்சை கேட்டு அபியும் 2 செருப்பையும் தூக்கி போட, சடனாய் விஷ்ணு சடன் பிரேக் போட, யாருடைய நேரமோ சரியாய் அவள் தூக்கி எறிந்த செருப்பு இவங்களோட காரை கிளாஸ் பண்ணி போன கௌதமோட முதுகில் போய் விழுந்துருச்சு. ஐயோ, என்னத்தான் இது?
நான் தூக்கி போட்ட செருப்பு ஒரு ஆள் மேலே போய் விழுந்துருச்சு. என்ன அபி சொல்கிற? கௌதம் திரும்பி பார்க்கவும் வண்டியை நிறுத்திவிட்டு விஷ்ணுவும் பார்க்க, என்ன அபி, கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடாதா? அங்கே நின்று கொண்டிருந்தவன் கௌதம், அத்தான் நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன். வேணாம் அபி. ஏன் அத்தான்? செருப்பு மேலே பட்டுருச்சு, நான் போய் மன்னிப்பு கேட்குறதா முறை. அபி, ஆளை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி இருக்கான். 2-3 நாளாய் சரியாய் சேவிங் செய்யாமல் தலைமுடி கலைந்து கௌதம் பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தான். நீ மன்னிப்பு கேட்குறேன்னு போயிட்டு அவன் உன்னை அடிச்சிட போகிறான். என்னத்தான் பயமுறுத்துறீங்க? நீ கார்லேருந்து இறங்காத. அபியின் முகத்தையும் அந்த செருப்பையும் மாறி மாறி பார்த்த கௌதமின் கண்கள் ரத்தம் என சிவந்தது. ஆவேசமாய் அந்த செருப்பை எடுத்துக்கொண்டு கௌதம் அபியை நோக்கி வர, அத்தான் அவன் வரான், நீங்கள் காரை எடுங்க. அபி பயத்தோடு சொல்ல அது கௌதமின் காதில் தெளிவாய் விழுந்தது. விஷ்ணுவும் வேகமாய் காரை எடுத்து விட்டான். கௌதம் வேகமாய் செருப்போடு ஓடி வர அதற்குள் கார் சிட்டாய் பறந்தது. கௌதம் ரோட்டிலேயே அந்த செருப்பை படார் படார் என்று அடிக்க அதை காரிலிருந்து பார்த்து கொண்டு போன அபி, நீங்கள் சொன்னது உண்மைதான் தான், பைத்தியம் போல இருக்கு. நல்ல வேலை இறங்கி போயிருந்தா என்ன அடிச்சிட்ருப்பாங்க. கௌதமின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. விஷ்ணுவே சொல்லியிருந்தாலும் அபி என்னை இப்படி அவமானப்படுத்தியிருக்கக்கூடாது. நடந்தது ஒன்று, கௌதம் புரிந்து கொண்டது ஒன்று. கண்களில் கண்ணீர் வழிய மெதுவாய் எழுந்து வீட்டிற்கு நடந்து போனான் கௌதம். அபி பதட்டமாய் வர, நடந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாத அபி. ஏன் தான்? அப்புறம் உன்கிட்ட காரையே கொடுக்க மாட்டாங்க. ஆமாத்தான், அப்பாவுக்கு தெரிஞ்சா என்கிட்ட காரையே கொடுக்க மாட்டார். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கண்களை துடைத்து கொண்டு ஒரு முடிவோடு கௌதம் வீட்டிற்கு வந்தான். டேய், எங்கடா போயிட்ட? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நீ கம்ப்யூட்டர் கிளாஸ் போல? இல்லை, உன்னை தனியாக விட்டு போக எனக்கு மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் போகலை. ஹெச்ஓடி இன்றைக்கும் உன்னை கேட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளையிலேருந்து நான் காலேஜ் வருவேன். அது சொல்லு மச்சான், என்ன ஆச்சு? ஒரு கணம் கண்களை மூடி திறந்த கௌதம் நடந்த எல்லாவற்றையும் விவேக்கிடம் சொல்ல, விவேக்கின் முகம் இரத்தத்தில் சிவந்தது. அந்த பொண்ணு இப்படி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. விஷ்ணுவே சொல்லியிருந்தா கூட அவள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இதை இப்படியே விடக்கூடாது. ஹெச்ஓடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எதுவும் பண்ண வேண்டாம், எனக்கு ப்ராமிஸ் பண்ண. இதுக்கப்புறம் இதை பற்றி நீ எங்கேயும் யார்கிட்டையும் பேசக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணு. விவேக் அவன் கைகளில் அடித்து சத்தியம் செய்ய இருவரும் வழக்கம் போல் மறுநாள் கல்லூரி கிளம்பினர். என்னடா சொல்கிற? உன் மாமா பொண்ணு அவனை செருப்பால் அடிச்சிட்டாளா? விஷ்ணு நடந்ததை இருவரிடம் சொல்லி கொண்டிருக்க சதீஷ் கைத்தட்டி வேகமாக சிரித்து கொண்டிருந்தான். இதுக்கப்புறம் அவன் காலேஜ் வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. கௌதம் ரூமுக்குள் வர சதீஷ் வழக்கப்படி அவனை கிண்டல் செய்து கொண்டிருந்தான். கௌதம் எதுவும் பேசாமல் அவன் முன்னாடி வந்து நிற்க விவேக்கும் அமைதியாய் நின்றிருந்தான். என்னடா அண்ணன் சேத்துலேயும் அடி வாங்கிட்டாரு, சோத்துலேயும் அடி வாங்கிட்டாரா? அடி வாங்கினது அவன் இல்லைடா, வாங்க போகிறது நீ தான் சொல்லிக்கொண்டே ஹெச்ஓடி உள்ளே வர மூவரும் பதறி போய் எழுந்து நின்றனர். 3 பேரும் உடனடியாக என் கூட பிரின்ஸிபல் ரூமுக்கு வாங்க. இன்னைக்கு 3 பேரோட சீட்டையும் கிழித்து வீட்டுக்கு அனுப்புகிறேன். இந்த காலேஜில் மட்டும் இல்லை, இனிமேல் நீங்கள் எந்த காலேஜ்லையுமே படிக்க முடியாது. என் கூட வாங்க. சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார், ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிட்டோம். எதுடா விளையாட்டு?
ஒருத்தனை உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிறது உங்களுக்கு விளையாட்டா? அவன் கம்ப்ளைண்ட் பண்ணதை வச்சு எங்களை திட்டாதீங்க சார். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. நான் எவ்வளவு கேட்டாலும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னான். நானாக தான் அவங்கள முன்னாடி விட்டுட்டு பின்னாடி வந்தேன். நீ பேசுனது எல்லாமே என் காதில் தெளிவாக விழுந்தது. இதுக்கப்புறம் நீங்கள் 3 பேரும் இங்கே கண்டினியூ பண்ணணுன்னா அவனோட விஷயத்தில் இனிமேல் தலையிட மாட்டேன்னு எனக்கு லெட்டர் எழுதி கொடுங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் இங்கே இருக்க முடியும், இல்லைன்னா நீங்கள் இங்கே படிக்க முடியாது. ஹெச்ஓடி கடுமையாய் பண்ண 3வரும் லெட்டர் எழுதி கொடுத்தனர். அதன் பிறகு 3வருமே கௌதம் இருந்த பக்கம் போகவில்லை. அபியும் அதேபோல் கல்லூரிக்கு வருவதில்லை. எப்போதாவது சதீஷ் மட்டும் ஏதாவது வாயை திறக்க, என்னடா ஹெச்ஓடி கிட்ட போகணுமா? விவேக் சொன்னதும் அவனும் வாயை மூடிக்கொள்வான். ஒரு வழியாய் அவர்கள் தொல்லை இல்லாமல் இருவரும் தனது கல்லூரி படிப்பை முடித்தனர். கேம்பஸ் இன்டர்வியூலையும் செலக்ட் ஆகி 2 பேருக்குமே நல்ல வேலையும் கிடைச்சது. ஒரு வேக்கண்ட் பெங்களூர், ஒரு வேக்கண்ட் சென்னை. விவேக் பெங்களூர் போய்விட கௌதம் சென்னையிலேயே இருந்தான். பூஜாவுக்கும் அஞ்சலிக்கும் திருமணம் நடந்து முடிந்துவிட, நிரஞ்சன் போலீஸ் ட்ரைனிங் போய்விட, விஷ்ணு வெளிநாட்டிற்கு படிக்க சென்று விட்டான். மாதத்திற்கு ஒரு முறை விவேக் மட்டும் வந்து கௌதமை பார்த்துவிட்டு போக, கௌதம் வேலையில் தன்னுடைய எல்லா திறமையும் காட்டி எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்கியிருந்தான். விவேக்கும் அப்படித்தான். அன்று அலுவலகத்தில் கௌதம் கூட வேலை செய்கிற ராகுல், கௌதம் சார், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என் பையனோட பிறந்த நாள். ஈவினிங் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் கண்டிப்பாக வரணும். நிச்சயம் வரேன் சார். மறுநாள் பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு அழகான பொம்மை கார் வாங்கி கொண்டு கௌதம் ராகுலின் வீட்டை அடைய, வாங்க சார், இவங்க என் அம்மா அப்பா, இவங்க என்னோடய ஒய்ஃப், இவன் தான் என் பையன், இவ என் தங்கச்சி, எல்லோரிடமும் வணக்கம் சொல்ல, உட்காருங்க தம்பி. அவனை எல்லோரும் கவனிக்க, ஏய் சுஜி, உன்னோட ஃப்ரெண்டு வருவாங்களா? ராகுல் கேட்க, அண்ணா கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கா, நிச்சயமாக வருவா. டேய் ராகுல், டைம் ஆகுது, கேக் வெட்டிடலாமா? அந்த நேரம் அழகு தேவதையாய் அபி